விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பார்ப்போங்க. இப்ப வலிமையுள்ள குரு பகவான் வந்து உச்ச நிலையில 9ஆம் இடத்துக்கு வராங்க. பாக்கியங்கள் எல்லாமே இந்த வருஷம் பூரா கிடைக்கும். எல்லாமே பாக்கியம்தான். ஒவ்வொரு நமக்கு தேவையான அனைத்துமே பாக்கியம். ஒரே வார்த்தை. அதோட தொடக்கமா இந்த வாரம் இருக்கும் கண்டிப்பா. குரு பார்வை வந்து உச்சமான முறையில ராசியை பார்க்கிறாரு. பலமிழந்த ஜாதகத்தை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் கூட ஒரு வருஷம் நல்ல பலமா இருப்பீங்க. இந்த வாரம் அது கூட தொடக்கமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறது நம்மளுடைய முயற்சி, திருமண அமைப்பு, பேர் கட்டு போனவர்கள்லாம் ரொம்ப அளவுக்குலாம் போகாத அளவுக்கு சரி பரவாயில்லப்பா, சில சந்தர்ப்பத்தில் இவர் நடந்திருக்காரு, இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேரை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் வரும். தனி எங்கேயுமே இருக்கக்கூடாது சொல்ற மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கு. அதிர்ஷ்டத்தை குறைச்சிச்சு, பிள்ளைகளுடைய நலத்தை குறைச்சிச்சு, பிள்ளைகளுடைய உயர்வை குறைச்சிச்சு. அப்ப இது வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இப்ப உச்சகுரு பார்வை இருக்கும் பொழுது 9ஆம் அதிபதி 9ல ஒரு கிரகம் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாமா? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூரா பலவீனமான ஜாதகங்களுக்கு கூட அவங்களுடைய திறனுக்கு ஏற்ப, அவங்களுடைய ஜாதகத்தை ஏற்ப ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் குழந்தைகள் வழியில் அப்படின்னு சொல்லிடலாம். சிந்தனைகள் நல்ல செயலாக்கம் தரும். உண்மை. இப்போ இந்த வாரம் பலனா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருள் நிலையில ராகுவோட சேர்றாரு. தாயாருடைய மனபேதம், தாயாருடைய ஆரோக்கியம் குறைதல், அடிப்படையில் நல்லா இருந்து இப்போதைக்கு டெம்பரவரியா கல்வியில தடை, வயசுக்கு தெரிந்தவாறு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீட்டின் நிலை சரியா, ஒரு லோன் போட்டிருக்கோம் தராருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பாக்கியஸ்தானம் வலுப்படுறதுல பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ 4ஆம் இடத்துல ராகுவோடு சந்திரன் இடம் கொடுத்த கிரகம் அடுத்து ஒரு விதினா அதுக்கு விதிவிலக்கு நம்ம தேடணும். குருவுடைய பார்வையில் அந்த சனி இருப்பதாலே பெரிய கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் சேர்ந்த அமைப்புல 9-10 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வருது. சந்திரனை இருள் நிலையில சனியோட சேர்றாரு. ஆனா குரு பார்க்கிறாரு. பிள்ளைகளுடைய விஷயங்கள் முதல் நாள் அவர் சார்ந்த விஷயங்களை கெடுபடனா கூட நீங்க காதுல கேட்பீங்க, நேரையோட பார்க்கலாம். ஆனா அதுக்கு தீர்வு உண்டு. பிள்ளைகள் இனிமேல் வந்து நல்லா இருக்க போறாங்கிற ஒரு நிம்மதியான அமைப்பு 9-10 தேதிகளில் பார்ப்பீங்க. வெளியில இருந்தாங்கன்னா, வெளியில உங்களை விட்டு தனியா இருந்தாங்கன்னா அந்த நல்ல பலனை நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உறுதியா சொல்லிடலாம். 11-12 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயோட சந்திரன் கூடாது. அமாவாசை நோக்கி போறக்கூடிய சந்திரன் இருந்தாலும் 6ஆம் இடமா போகும் பொழுது இந்த மங்கள யோகத்தை நீங்களே தடுத்துக்கிடுவீங்க, வரவிடாம ஆக்குவீங்க. அது பெறுவது உங்களோட கையில. 6ஆம் பாவம் கடனுடைய அமைப்புல கூட இப்ப கடன் உறுதியா கிடைக்கும்னு சொல்லிடலாமா?